1,00,000 கோடி அப்படின்னா நம்ம மைண்ட்ல ஐடி கம்பெனியோ ஆயில் கம்பெனியோ தான் வரும். ஆனா இங்க ஸ்டோரியே வேற. அது அமுல். 2026ல அமுல் பிராண்ட் 1,00,000 கோடி வருவாயை தாண்டிடுச்சு. இந்திய FMCG வரலாற்றிலேயே இது முதல் முறை. இத குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா 1946ல குஜராத்ல விவசாயிகள் கிட்ட இருந்து பாலை கம்மி விலைக்கு வாங்கி நகரத்துல அதிக விலைக்கு விற்கிற மிடில்மேன் டாமினேஷன் இருந்துச்சு. அந்த டைம்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் சொன்னார். புரோக்கரை நீக்குங்க, நீங்களே டைரக்டா விற்க ஆரம்பிங்கன்னு. விவசாயிகள் 15 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பாம்பேக்கு போகிற பால் முழுக்க நின்று போச்சு. அப்பதான் இந்தியாவோட முதல் மில்க் கோஆபரேட்டிவ் உருவானது. ஆனா அந்த கோஆபரேட்டிவ் ஒரு பெரிய மூவ்மெண்டாக மாற காரணம் டாக்டர் வர்கீஸ் குரியன். அவர் வந்து ஒரு பெரிய மித்தை பிரேக் பண்ணார். பஃபலோ மில்க்ல இருந்து மில்க் பவுடர் பண்ண முடியாது அப்படின்னு உலகமே நம்பியிருந்த தியரியை மாற்றி அதையே பாசிபிள் ஆக்கினார். அதுதான் அமுலுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அங்க இருந்து growth வேற லெவலுக்கு போச்சு. இன்னைக்கு அமுல்னா ஒரு கம்பெனி இல்ல, 36 லட்சம் விவசாயிகள் ஓன் பண்ற சிஸ்டம். தினமும் 26 மில்லியன் லிட்டர் பால் கலெக்ட் பண்றாங்க. ஐஸ்கிரீம்ல இருந்து சாக்லேட் வரைக்கும் 1200க்கும் மேல ப்ராடக்ட் ரேஞ்ச் இருக்கு. இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவில் ஐஸ்கிரீம்ல கூட அமுல் தான் நம்பர் 1. இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ப்ராஃபிட் வந்தா அது கார்பரேட்டுக்கு போகாது, டைரக்டா விவசாயிகளுக்கு போகும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஸ்டாக் மார்க்கெட்டிங் லிஸ்டிங் இல்ல. ஆனா இன்னைக்கும் இந்தியாவில் நம்பர் 1 FMCGனா அது அமுல் தான்.